வணக்கம். தென்றலோடாடும் நாணலே. அத்தியாயம் 2. ராஜேந்திரன், முத்துமாணிக்கம், மகாலட்சுமி மூவரும் உடன் பிறந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே செல்வ செழிப்பாய் எல்லையில்லா பேரானந்தத்தில் வாழ்ந்து வந்தனர். அண்ணன்கள் இருவரும் தங்கையின் மீது சிறு துரும்பு கூட படாதவாறு பாசமாய் வளர்க்க அவர்களை பெற்றவர்களே கண்படும் அளவுக்கு வளர்ந்தனர். வருடங்கள் கடக்க வளர்ந்து வரும் பருவம். அண்ணன்கள் இருவரும் அவரவர் வேலையில் தன் நேரத்தினை செலவிட்டனர். அந்த நொடி தனிமரமாய் நிற்பதை உணர்ந்த மகாலட்சுமிக்கு நிழலாய் வந்து குடைபிடித்தான் அந்த ஊரில் இருந்த ஸ்டீஃபன். அண்ணன்கள் இருவரின் அரவணைப்பையும் பாசமும் ஒற்றை ஆளாய் ஸ்டீஃபனிடம் உணர்ந்த மகாலட்சுமி நேசம் கொள்ள ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரின் நேசம் காதலாகி யாரும் அறியா வண்ணம் வளர்ந்து கொண்டே சென்றது. ராஜேந்திரனுக்கு திருமணம் முடித்து வைக்க மகாலட்சுமியை திருமணத்தில் கண்ட சம்மந்தி வீட்டார் தன் மகளுக்கு பெண் கேட்டனர். உறவு மேலும் வலுப்படும் என்று பெரியவர்களும் சம்மதம் கூறினார்கள். இதை அறிந்த மகாலட்சுமியோ பெற்றவர்களையும் உடன் பிறந்தவர்களையும் எதிர்த்து ஸ்டீஃபனை அவர்களின் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றார். வேற்று ஜாதி என்றாலே தள்ளி செல்பவர்கள் வேற்று மதம் என்றால் ஒத்துக்கொள்வார்களா என்ன? பெற்றவர்களின் சம்மதம் வாங்க வர வீட்டார்கள் சொந்தங்கள் அனைவருமே வெறுத்தனர். அன்றே மகாலட்சுமியை பிறந்த வீட்டார்கள் தலைமுழுக கணவனின் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள புதிய சொந்தங்கள் தன் குடும்பமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்டீஃபனை தன் வாழ்க்கையுடன் வாழ ஆரம்பித்தார் மகாலட்சுமி. தன் வளர்ப்பு தவறாகிவிட்டதே என்ற அவமானத்தில் பெற்ற அன்னை படுக்கையில் விழ நாளடைவில் சுமங்கலியாக ராஜேந்திரனின் அன்னை தேவலோகம் சென்றார். அப்போது மகாலட்சுமி கருவுற அன்னையின் இறப்பு தாங்க முடியாது தவித்து கணவனின் அரவணைப்பில் அடங்கினார். இரு குடும்பமும் ஒரே ஊரில் இருக்க அடிக்கடி விசேஷ வீடுகள் கோவில்கள் என்று தன் குடும்பத்தாரை கண்டு மகாலட்சுமி பேச முயன்றாலும் ராஜேந்திரனின் வீட்டார் அனைவரும் விலகியே சென்றனர். பகை என்னும் விதை வளர்ந்து கொண்டே செல்ல அதே நேரம் அந்த வீட்டின் 2 வாரிசுகளான கதிநிலவன் தனியன், அதே நேரம் மகாலட்சுமியின் மகனான அசோகன் மூவரும் வளர்ந்து கொண்டே சென்றனர். அதன் பின் முத்துமாணிக்கத்திற்கு திருமணம் செய்து வைக்க அடுத்த வருடமே அழகான பெண் குழந்தையான நித்யாவை பெற்றெடுத்தார் திலகவதி. வெண்பஞ்சு பொதுகையாய் இருந்தவளை கண்ட அனைவருக்குமே பிடித்து போக வீட்டில் செல்லமாய் வளர்ந்து வந்தாள் நித்திலா. அவள் வளர்ந்து வர வர ஏனோ தன் மகளைப் போன்றே ராஜேந்திரனின் தந்தையின் விழிகளுக்கு தெரிந்தது. ஒரே ஊரில் இருக்கும் தன் மகளிடம் உறவு கொள்ளவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் மனதிற்குள்ளே மருகினார். நாட்கள் செல்ல உள்ளுக்குள்ளே வைத்ததாலோ என்னவோ நெஞ்சு வலியில் தன்னுயிர் துடித்த பின்னாளில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் 2 பங்காய் பிரித்து 2 மகன்களுக்கு எழுதி வைத்து இன்னுயிரை எய்தினார். சொத்துக்கள் பிரிந்ததால் அதனை காக்க நாளடைவில் உறவுகளும் பிரிய ஒரே ஊரில் தனித்தனியாய் 3 குடும்பமாய் வாழ்ந்து வந்தனர். சிறுவயதிலிருந்து தான் பிறந்த குடும்பத்தை பற்றி தன் மகனான அசோகனிடம் மகாலட்சுமி சொல்லியே வளர்த்ததால் தன் சொந்தமாக எண்ணி வளர்ந்தான் அசோகன். பிள்ளைகள் அனைவரும் ஒரே பள்ளியில் படிக்க அடிக்கடி தன் மாமாவின் மகள் என்ற உரிமையில் நித்திலாவை வம்பிழுத்து கொண்டே இருந்தான் அசோகன். வளரும் பருவத்தில் அசோகன் வம்பிழுத்து கொண்டே இருந்ததால் அவனை ஒரு முரடனாகவே எண்ணினாள் நித்திலா. முகத்தை சுளித்து கொண்டு முறைத்து கொண்டு செல்லும் நித்திலாவை காணும் அசோகன் விழிகளுக்கு முண்டக்கண்ணி, கோவக்காரி, சிடுமூஞ்சி இப்படி என்ற பல பெயருடனே அவனுக்கு விழிகளுக்கு தெரிந்தாள். சார் ப்ளீஸ், நீங்க தான் என் பையன் காப்பாற்றணும். எந்த ஒரு ஆதரவும் இல்லாம விசாரிக்காம என் பையன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க சார் என்று தன் முன் அமர்ந்திருந்த வக்கீலிடம் மன்றாடி கொண்டிருந்தார் ஸ்டீஃபன். சரி சரி உட்காருங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதானே உங்க பையனை வெளிக்கொண்டு வர முடியும் பொறுமையாக கேட்டார் வக்கீல். சாரி சார், என் பேர் ஸ்டீஃபன், என் பையன் பேர் அசோகன். இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். நேற்று சாயந்தரம் 2-3 போலீஸ் வந்து உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க சார். சரி, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா?
என் பெரிய மச்சனோட 2வது மகனும் எங்க ஊர் பண்ணையா வீட்டாரோட மகன் விஜயனும் தான் சார். எதுக்காக கொடுத்தாங்க? அது சார் என்று ஆரம்பித்தவர் தங்களுக்குள் இதுநாள் வரை நடந்த குடும்ப பிரச்சனையையும் அனைத்தையும் கூறி முடித்தார். நிச்சயமா என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் சார். அவங்க எல்லாரும் கோபத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க சார் ப்ளீஸ். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரி, நீங்க ஸ்டேஷன் போங்க, நான் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறேன் என்க சரி என்றவாறு தன் மகனை காணச் சென்றார் ஸ்டீஃபன். அடியே நித்திலா, உள்ளக்க என்னடி பண்ற? கதவை திறந்து தொலை. எவ்வளவு நேரம் தான் கத்துறேன்? வேணும்னே என்ன கத்த வைக்கிறியா என்ன என்று நித்திலா இருக்கும் அறையின் கதவினை தட்டி கத்திக் கொண்டிருந்தார் ஆதிலட்சுமி. கதவினை திறந்தவள், சாரி பெரியம்மா, மெல்ல தலை குனிந்து கொண்டு கூற, என்னடி பண்ணடா இவ்வளவு நேரம்? சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துவாரு. உங்க அப்பாவுக்கு சாத்திரம் செஞ்சு தீ ஏத்தணும். நீ இப்படி உள்ளார இருந்தா என்னடி அர்த்தம்? என்னால நான் மனதில் இருப்பதை கூற முடியாமல் தடுமாற நித்திலாவின் நிலையை கண்டவரோ முறைப்புடன் விலகிச் சென்றார். தன் பெரியம்மா செல்லவே திரும்ப ஹாலில் ஓரத்தில் தந்தையின் புகைப்படத்தை வெறித்த பார்வையுடன் கண்டவாறு அலங்கோலமாய் அமர்ந்திருந்த தன் அன்னையினை கண்டாள் நித்திலா. கால்கள் இரண்டும் ஏதோ ஒரு தைரியத்தில் அன்னையின் முன் சென்று நின்று, அம்மா, விழிகள் கலங்க உதடு துடைக்க அழைத்தாள். அந்த அழைப்பு அவரின் செவியில் தீண்டிய அடுத்த நொடி வேகமாய் எழுந்தவர் தன் மகளின் அழுது வீங்கிய சிவந்த கன்னங்களை மேலும் சிவப்பாக்கி காயப்படுத்தினார். என்னடி சொன்ன? அம்மாவா? உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்லையா? என் முகத்துல எப்படி உன்னால முழிக்க முடியுது சொல்லு? நான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல எனக்கே அவமானமா இருக்குடி. இந்த ஊர்ல உங்க அப்பா எப்படி வாழ்ந்தாருன்னு உனக்கே தெரியும் தானே? அந்த மனுஷனை இப்படி ஒரேடியா போக வச்சுட்டியடி பாவி மகளே. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரேடி. தன் மகளை அழித்து கொண்டே மனதில் இருப்பதை புலம்பி கத்த சத்தம் கேட்டு வெளியே இருந்தவர்கள் பின்னே இருந்தவர்கள் என்று அனைவரும் வந்தனர். ஏ திலகம், என்ன பண்ற? விடு அவளை என்றவாறு ஆதிலட்சுமி வந்து விளக்க, விடுங்கக்கா, இவளாலதான் இன்னைக்கு என் புருஷன் என்னை விட்டுட்டு போனாரு. இவளை முதல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஆக்ரோஷத்தில் கத்த தன் அன்னையின் வார்த்தைகள் இடியாய் இறங்க அப்படியே அழுகையுடன் சுவரோடு சரிந்தாள். ஐயோ, என்னை நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. சத்தியமா இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல. அந்த அசோகன்தான் என்று நடந்ததை பற்றி உரைக்க, வாய மூடுடி முதல்ல. ஏதாவது சொல்லி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தை வாங்கிறாத சொல்லிவிட்டேன். மறுபடியும் திலகவதி கத்தவே தன் அறைக்குள் சென்று கதவினை சாத்தினாள். நித்திலா சென்ற வேகத்தை கண்டு பதறிய தாமரை தவறாக எதுவும் செய்து விடுவாளோ என்றெண்ணி பயம் கொண்டு அறை கதவினை தட்டினாள். தாமரை நினைத்தது போன்றே தன் உயிரை மாய்த்து கொள்ள தயாரானாள் நித்திலா. அப்போதுதான் ராஜேந்திரன் அவனின் மகனுடன் உள்ளே நுழைய அவர்களை கண்டதும் நடந்ததை கூறினாள் தாமரை. ஜன்னல் வழியே அவள் செய்யும் விபரீத முடிவை கண்ட ஒரு பெண் கத்த வேகமாய் கதவினை உடைக்க ஆரம்பித்தனர். விடுங்க, அவ சாகட்டும். இதுக்கு மேல அவ இருந்து என்ன பண்ண போறா? கட்டினவரும் போய் சேர்ந்துட்டாரு, இப்ப இவளும் இன்னும் நான் ஏன் இருக்கணும் என்று உள்ளே இருக்கும் நித்திலாவிற்கு கேட்கும் வண்ணம் தன் மொத்த சக்தியையும் பலப்படுத்தி கத்தினார் திலகவதி. தான் கூறியதை கேட்ட பின்னாவது தன் முயற்சியை மகள் கைவிடுவாள் என்ற எண்ணத்தில் பெற்ற மனம் தவியாய் தவித்து கூற அப்போதும் தன் செயலில் முன்னேறவே செய்தாள். அவசரத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் என்றும் தப்பானவை என்பதை அறியக்கூட முடியாத நிலையில் புடவையை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். கதவினை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த அண்ணன்கள் இருவரும் வேகமாய் அவளை பிடித்து தாங்கினர். படுக்கையை விட்டு கீழே இறக்கி அடுத்த நொடி தனியனின் கரங்கள் அவளின் காயம்பட்ட கன்னத்தில் ஆக்ரோஷத்துடன் பதிந்தது. டே, என்னடா இது? பொட்ட பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை கதிரு, இவனை முதல்ல வெளியில கூட்டிட்டு போல. அம்மாடி தாமரை, அவளுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுமா என்று அங்கிருந்தவர்களுக்கு ராஜேந்திரன் கட்டளையிட்டுவிட்டு வெளியேறினார். அடி வாங்கி சுருண்டு போய் அமர்ந்திருந்த நித்திலாவை கண்ட தாமரையின் மனம் கலங்க, நித்திலா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட என்க தன் அன்னைக்கு பின் தன் தந்தைக்கு பின் தனக்கு ஆதரவாயிருக்கும் ஒரே ஜீவன் தாமரை என்பதால் அவளின் மடியில் தலை சாய்ந்தாள் நித்திலா. அண்ணி, நீங்கனாலும் என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணி, அழுகையுடனே கூற அவளின் தலையை வருடி கொடுத்தவாறு இருந்தாள் தாமரை. தன் அண்ணனின் இறப்பு, மகனின் நிலை இரண்டும் ஒரு சேர நிலைப்படியில் அமர்ந்து வாசலை கண்டவாறே வேதனையுடன் அமர்ந்திருந்தாள்
மகாலட்சுமி. மருமகளே, அதான் பையன் போயிருக்கான்ல, எப்படியாவது பேரனை கூட்டிட்டு வந்துருவாமா. நீ இப்படியே இருந்தா அவர் 2 பேரும் தாங்க மாட்டாகமா தாயி. கைத்தடி அருகே இருக்க சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறு அமர்ந்து மருமகளிடம் கூறினார் சூசையா. காலையிலே போனார், சாயந்திரமாக போது இன்னும் காணும். ஒரு நாள் முழுக்க என் பையன் எப்படி கஷ்டப்பட்டானோ தெரியலையே. எந்த தப்பும் பண்ணாத என் பையனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? தலையில் கை வைத்து கொண்டு மகாலட்சுமி புலம்ப, அதே நேரம் வாசலில் பைக்கின் ஓசை கேட்டது. அவர் பைக்கு தான் இது, வந்துட்டாக போல மாமா என்ற மகாலட்சுமி வேகமாய் வெளியே வர, அப்போது கேட்டை திறந்து கொண்டு தன் மகனை உள்ளே அழைத்து வந்தார் ஸ்டீஃபன். ஐயா அசோகா! தவிப்புடன் அழைத்தவாறு வந்தவர் தன் மகனை முழுவதும் தடவி ஆராய்ந்து கண் கலங்க, முன்னொரு நாள் தான் தவறு செய்ததாய் ஊர்க்காரர்கள் கூறிய போது கூட கலங்காத தன் அன்னையின் முகம் இன்றி கலங்கியதை கண்ட அசோகன், அம்மா அன்னையிடம் கலங்கி அவரை அணைத்து கொண்டான். உனக்கு ஒன்னும் இல்லையா? நீ நல்லதான் இருக்க. போலீஸ் அடிச்சாங்களாப்பா? மகனின் கன்னங்களை பற்றி கொண்டு கேட்க, இல்லம்மா எனக்கு ஒன்னும் இல்லை, நான் நல்லாதாம்மா இருக்கேன், இங்க பாரேன் என்று தன் கரங்கள் 2ஐயும் விரித்து காட்ட வாஞ்சனையுடன் மகனை தடவி கொடுத்தார். முதல்ல என் பேரனை உள்ளக்கு கூட்டிட்டு போமா. மெல்ல தளர்ந்த நடையுடன் வெளியே வந்த பெரியவர் உரைக்க, சரிங்க மாமா, ஒரு நிமிஷம் நீ இப்படி வாப்பா. என்னங்க, நீங்க போய் அந்த எண்ணெயை எடுத்துட்டு வாங்க கணவரிடம் கூறியவர் வீட்டின் ஓரத்தில் இருந்த தண்ணீர் குழாயின் அருகே அழைத்து சென்றார். எல்லாம் போகட்டும், இன்னையோட நமக்கு யாரும் வேண்டாப்பா, எதுவும் வேண்டாப்பா. இதுக்கு மேல என் பையனுக்கு எந்த கஷ்டம் கொடுத்துடாத பகவானே புலம்பியவாறு தன் கணவன் கொடுத்த எண்ணெயை வைத்துவிட்டு தண்ணீர் ஊற்றி மகனை முழுகினார். யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்ற தன் அன்னையின் வார்த்தை அசோகனின் மனதில் ஆழமாய் பதிந்தது. தான் இல்லாத இந்த ஒரு நாளில் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். அதன் பின் தன் மகனை பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று குத்து விளக்கையும் மெழுகுவர்த்தியையும் ஏற்றி வழிபட மற்றவர்களும் வந்து வழிபட்டனர். தன் மகனின் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டவர், போப்பா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்க சரி என்றவாறு தன்னறை நோக்கி சென்றான் அசோகன். ஸ்டீஃபன் மகாலட்சுமியின் ஒரே புதல்வன். BA எலக்ட்ரிக்கல் படிப்பை முடித்துவிட்டு வெளிநாட்டில் 3 வருடமாக வேலை பார்த்தவன். தனக்காக இருக்கும் ஒரே உறவான பெற்றவர்களை பிரிந்து இருக்க மனமின்றி 2 வருடமாக அருகில் இருக்கும் டவுனில் மின்சார மையத்தில் வேலை பார்த்து வருகிறான். அவனின் பலவீனம் பெற்றவர்கள் இருவரும் தான். எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றி அன்னையுடன் கோவிலுக்கும் செல்வான், தந்தையுடன் சர்ச்சுக்கும் செல்பவன். தனக்கென இருக்கும் சொந்தங்கள் என்றாவது ஒரு நாள் சேரும் என்ற நம்பிக்கையில் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு வருகிறான். தன்னறைக்கு வந்தவன் உடைகளை மாற்ற மனதில் எண்ணங்கள் என்னவோ தன் மாமாவின் இறப்பினையும் அவரின் குடும்பத்தை பற்றியே சுற்றி வந்தது. இந்த இறப்பின் மர்மம் என்ன என்பதை கண்டறிந்து தன்னை தவறாக நினைத்து கொண்டு அனைவரும் முன் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை தன் மனதில் உறுதியாக்கினான். உடையை அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்று தன் பின்பத்தை காண ஏனோ தன்னையும் அறியாமல் நினைவில் நித்திலா வந்தாள். அவளின் நிலை இப்போது எப்படி இருக்கும் என்பதை பற்றி யோசித்தான் அசோகன். என்னை மன்னிச்சிரு நித்தி, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் உன்னோட ஹாஸ்டலுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனா நான் ஏன் உன்னோட காலேஜுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னா நீ சீக்கிரமே புரிஞ்சுப்ப. உங்க அப்பா கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற உண்மையையும் நீ தெரிஞ்சுப்ப. உங்க அப்பாவோட இழப்பும் என்னால ஏற்பட்ட அவமானமும் தாங்க முடியாத வலியையும் நீங்க முடியாம வேதனையும் உனக்கு கொடுத்துருக்கும்னு எனக்கு தெரியும். உன் மேலையும் என் மேலையும் எந்த தப்பு இல்லைன்னு இந்த ஊருக்காரங்க முன்னாடி நான் நிரூபிக்கிறேன் நித்தி என்று தன்னை கண்டவாறே மனதுக்குள் சத்தியம் செய்து கொண்டான். அசோகா, சாப்பிட வாடா கண்ணா என்று அன்னையின் குரல் கேட்க, வரேமா என்று குரல் கொடுத்தவன் அறையை விட்டு வெளியேற அவனுடன் நித்திலாவிற்கும் தனக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் மனதை விட்டு வெளியேற அதனுடனே பயணித்தான் அசோகன். நன்றி.